وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: إني وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருமையுடைய எல்லாம் உள்ள அல்லாஹுடைய திருப்பெயரால் இந்த உரையை மாற்றுகிறேன். அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் அருளாளனாகிய அல்லாஹ் முஸ்லீம்களாகிய நம் மீது கடமையாக ஆகியிருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ என்ற ஒன்றுகூடல் மூலம் அல்லாஹுவை தியானிப்பதற்காக அருள் நிறைந்த இந்த அல்லாஹுடைய ஆலயத்திலே நாம் எல்லோரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லா நிலையிலும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்க அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த தருணம், சென்று விட்டு வருகிறேன் என்று அந்த சபையிலிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். சபை எதிர்பார்த்திருக்கிறது இறை தூதருடைய வருகையை. இறை தூதர் வரவில்லை. பொறுக்கிறார்கள். பொறுமை இழந்து ஒவ்வொருவராக இறை தூதரை தேடும் நிலை உருவாகிறது. அப்படி தேட புறப்பட்டவர்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமானவர். அவர் ஒரு சுவற்றிற்கு பின்னால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிகிறேன். அந்த சுவற்றிற்கு பின்னால் ஒரு தோட்டம் இருக்கிறது. அது ரபீஅ என்பவருக்கு சொந்தமானது. அவர் அதற்குள்ளே நுழைகிறார். நபிகள் நாயகம் இருக்க வேண்டும் என்று நானும் நுழைய முயற்சிக்கிறேன். என்னால் முடியவில்லை. கிடைக்கும் பொந்துகளில் ஒன்றில் ஒரு நரி அல்லது ஓநாய் புகுவதைப் போன்று நான் புகுந்து உள்ளே சென்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். கண்டு விட்டு வெளியே வந்தேன். நான் முஸ்லீம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். வெளியே வரும்பொழுது என்னுடைய கைகளில் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய 2 செருப்புக்களையும் தந்து விட்டிருந்தார்கள். 2 செருப்போடு வந்து நான் என்னை எதிர்கொள்ளக்கூடியவருக்கு சொல்லும் முதல் செய்தி என்னவென்றால், மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நீங்கள் வரக்கூடியவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் இந்த சபையில் இல்லை, அவர்களை கண்டுவிட்டேன் என்பதற்கு ஆதாரம் இந்த 2 செருப்புகளும் என்று சொல்லி செய்தியை சொல்கிறார். சம்பவம் இதோடு நிற்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அந்த சமூகத்திற்கு. யகீனம் பிகல்பிஹி, உள்ளத்தின் உறுதியோடு ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுவார் என்றால் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். அல்லாஹ்வுடைய பெரிய அருள். இந்த உம்மத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னதனால்தான் நீங்களும் நானும் முஸ்லிம். இந்த நம்மை முஸ்லிம் என்ற வாழ்க்கையில் இஸ்லாம் என்ற வட்டத்திற்குள் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை கலிமத்து தௌஹீத் என்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தை. உலகத்தில் எத்தனை இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வந்தார்களோ அத்துணை இறை தூதர்களும் எதன்பால் மக்களை அழைத்தார்கள் என்றால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவின் பால் தான் அழைப்பதற்கு வந்தார்கள். வேற ஒரு கான்செப்டும் அவரிடத்தில் பெருசாக இருக்கவில்லை. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த காலத்திற்கு என்ன தேவை என்று ஒரு சில உபதேசங்கள், அறிவுரைகள் தேவைப்பட்டனவோ அவைகளை வழங்கினார்கள். ஆனால் அவருடைய பிரதானமான அறிவுரையாக, பிரதானமான அழைப்பு பணியாக அவர்கள் எல்லா மக்களை அழைப்பதற்கு அடிப்படையாக இருந்தது என்னவென்றால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமா. எண்ணற்ற அம்பியாக்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் போராட்டிய போராட்டங்கள் அது அனைத்தினுடைய வரலாறை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே உணவுக்காக, உரிமைக்காக, அரசியல் அதிகாரத்திற்காக, உலகத்திலே தங்களுடைய தேவைகளை நிறுவிக்கொள்வதற்காக என்று போராட்டம் இருந்திருக்கவே இல்லை. கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை உயர வேண்டும் என்பதற்காக தவிர வேறொன்றுக்காக இருக்கு. இந்த வகையில் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி சமுதாயத்திற்கு லா இலாஹ இல்லல்லாஹு எவ்வாறு சொன்னார்களோ அவ்வாறே லா இலாஹ இல்லல்லாஹுவை அதற்கு முன்னால் அவருடைய தந்தையாக இருந்து சொன்னவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்றும் நாம் நினைவு கூற வேண்டிய வரலாற்று நிகழ்வுகளில் அவருடைய படிப்பினைகளில் மிக முக்கியமான படிப்பினை இருக்கு. நாம் லா இலாஹ இல்லல்லாஹை ஏற்றுக்கொண்டோம், முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகிறோம். நமக்கு இறுதி முடிவு இஸ்லாமில் இருந்தால் மாத்திரம்தான் சொர்க்கம். அதை மனதில் அதிகம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மன்கான ஃபி ஆகிரி கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. இன்னொரு ஹதீஸ், தான் பேசுகிற பேச்சில் ஒரு முஸ்லிமுடைய கடைசி வார்த்தையாக யாருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் இடம்பெறுமோ அவர் சோனம் சென்று விட்டார். ஒருத்தர் வாழ்கிற காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹை பிடிச்சு வாழ்கிறார். அவருடைய உள்ளமும் சிந்தனையும் எண்ணமும் எதிர்பார்ப்பும் லா இலாஹ இல்லல்லாஹ்ல இருக்கு. அவருடைய வாழ்க்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவருடைய கடைசி மூச்சு இருக்கிறதே அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிந்தால் அது மிகப்பெரிய பாக்கியம். அந்த ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கினு அலா மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களை யார் மரண தருவாயை அடைந்து விட்டாரோ, மரண படுக்கையில் கிடக்கிறாரோ, மரணம் சம்பவிக்க போகிறது என்று உங்களுக்கு அவருடைய நிகழ்வு உணர்த்துகிறதோ அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை தல்கீன் பண்ணுங்க. தல்கீன்னா என்னங்க? ஒருத்தர் சொல்ல பின்னால் ஒருத்தர் அதை அப்படியே சொல்றது. நாம் சொல்லி கொடுக்கணும், அவர் அதை அப்படியே வழி முடிஞ்சு சொல்லணும். அப்படி சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மௌத்தா வீட்டில் இருப்பாருன்னா அவருக்கு சொல்லி கொடுங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவிற்கு மிக முக்கியமான கலிமா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்னா ஒரு முஸ்லீமுடைய சொர்க்கத்தையும், ஒரு முஸ்லீம் அல்ல, அவர் காஃபிர், அவர் நரகவாதி என்பதையும் தீர்மானிக்க போகின்ற பெரும் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. எந்த அளவிற்கு என்றால் இன்னும் கொஞ்சம் கூட அழுத்தமாக சொல்லலாம். உமிர்து அன் உகாத்தில நாஸ ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டுவதற்காக, அவர்கள் அதனை சாட்சி சொல்ல வேண்டுவதற்காக அவர்களோடு போரிடுவதற்கு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அவ்வளவு உயர்ந்த ஒரு வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த வார்த்தையை தான் எல்லா அம்பியாக்களும் சொன்னாங்கன்னா, நபி
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதை சொன்னாங்க. ஆனால் அந்த சமுதாயம் அதற்கு எதிராக நேராக அவரிடத்துல வாதத்தை வச்சுது. நமக்கு வரலாறு தெரியும். சூரத்து பக்ராவை படிச்சிருப்போம், சூரத்து நிசாவை படிச்சிருப்போம், சூரத்து அன்ஆமை படிச்சிருப்போம். இதில் ஒவ்வொரு இடங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஈமானை எப்படி உள்வாங்கினார், எப்படி செறிவூட்டினார், எப்படி அந்த சமுதாயத்தில் அதனை வெளிப்படுத்தினார், இது வரலாறு. அதில் ஒரு வரலாறு சூரத்து அன்ஆமில் அல்லாஹ் பேசிட்டு வாரான். அவர் நட்சத்திரனை பார்க்குறாரு, சந்திரனை பார்க்குறாரு, சூரியனை பார்க்கிறாரு. உண்மையிலே மறையும் எதுவும் இறைவன் இல்லை என்று இறைவனை மிக தெளிவாக ஏற்றுக்கொள்கிறார், எல்லாம் ஏற்றுக்கிறார். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அல்லாஹுவையே ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய சமுதாயத்தில் அல்லாஹ் அல்லாத இடத்துல ஷிர்க் செய்யக்கூடிய, அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய, இன்னும் பிற அனாச்சாரங்களில் ஈடுபட்டு இறைவனை மறந்து இறைவன் அல்லாதவர்களை இறைவனுடைய இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் நாம் எப்படி திருந்திருக்கிறோம் என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். நம்மளை ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே எப்படியான ஷிர்கில் இருந்து மீண்டு எப்படியான ஏகத்துவத்திற்கு வந்திருக்கும், எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பொருள் தெரியாமல் வாழ்ந்த சமுதாயத்திற்கு மத்தியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய பொருளை விளங்கி வாழக்கூடிய இடத்தில் வந்திருக்கிறோம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை விளங்கிட்டாரு. அல்லாஹ்வின் பக்கம்தான் நான் என் முகத்தை திருப்புவேன், அவனுக்கு நான் இணை வைக்க மாட்டேன், அவன் தான் எனக்கு எல்லாமும் என்று இணை வைப்பிலிருந்து முற்றிலும் நீங்கிவிட்டேன் என்று அந்த சமுதாயத்தில் பகிரங்கமாக சொல்கிறார். அவங்க வாப்பா யாருன்னு தெரியும், ஒரு சிலை வியாபாரி. அவர் செலவிக்க சொன்னார்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் சிலை வச்சு வைக்க சொல்லலை. அந்த சமுதாயத்தில் யார் மூதாதையர்களாக இருந்தார்களோ அவர்களை சிலை வடித்துத்தான் அதை விற்க சொன்னார். இன்று உலகத்தில் எதெல்லாம் சிலைகளாக வழிபாடுகளுக்குரியதாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அது அனைத்தும் இறந்த மனிதர்களாகத்தான் இருக்க முடியும். இறவாத ஒரு மனிதன் இருந்திருக்கவில்லை. அந்த மனிதர்களைத்தான் அவர்கள் இன்று கடவுளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி கொண்டாடின சமுதாயத்தில் அதுக்கு எதிராக யோசிச்சு சந்திரன் இருக்குமா சூரியன் இருக்குமாலாம் யோசிச்சு இது எல்லாத்தையும் எவன் படைச்சானா அவன் தான் இறைவன் ஏற்றுக்கிட்டு கலிமத்து தௌஹீதை எப்போ சொல்ல வந்தாரோ அப்பந்தான் அந்த மக்கள் அவருக்கு ஒரு திட்டன், ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். இப்போ நாம் இருக்கக்கூடிய காலம் அதுதான், கவனிக்க வேண்டிய ஒரு காலம். என்ன தெரியுமா? நம்மை அரசியல் அதிகாரங்கள் அச்சுறுத்துகின்றன, நம்மை பொருளாதாரம் அச்சுறுத்துகிறது, நம்மை சமூக கட்டமைப்புகள் அச்சுறுத்துகின்றன. இது எல்லாவற்றையும் தாண்டி முஸ்லீம்கள் ஏதாவது உருவத்தில் தங்கள் அளவில் ஏற்பட்ட தவறுகள் குற்றங்களின் பொருட்டு தங்களை சூழ உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் கண்டு அஞ்சி நெருக்கடிக்குள்ளான ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நெருக்கடின உடனே உங்களுக்கு சாப்பாட்டு நெருக்கடியோ, இட நெருக்கடியோ, வாழ்வாதார நெருக்கடியோ, தொழில்துறைகள் நெருக்கடியோ யோசிக்காதீங்க தயவு செய்து. அந்த எண்ணம் வந்ததனால்தான் அந்த தீர்வை மாத்திரம் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அது அல்ல நான் சொல்ல வந்தது. அது அல்ல. ஒரு முஸ்லீம் சுதந்திரமானவன் அவன் யாருக்கு முன்னாலும் கைகிட்டி நிற்க மாட்டான். எக்காலம் கொண்டும் தன் இறைவனாகிய எஜமானனை தவிர மற்ற யாருக்கும் அவன் அடிமையாக மாட்டான். இந்த சுதந்திர எண்ணத்தை தான் எல்லா அம்பியாக்களும் அவங்களுடைய பின்பற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுத்து சொன்னாங்க. அவங்க அந்த சுதந்திரத்தை அனுபவிச்சாங்க. என்ன? நான் அடிமையாகுவதாக இருந்தால், நான் பணிவதாக இருந்தால், நான் குனிவதாக இருந்தால், நான் சாஸ்தாங்கமாக விழுவதாக இருந்தால் அது என்னை படைத்த இறைவனை தவிர வேறு ஒருவருக்கும் இருக்க முடியாது. அது என்னை ஆளக்கூடியவர்களுக்கு இருக்க முடியாது. அது எனக்கு வாழ்வு தந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்க முடியாது. எனக்கு சலுகை தருகிறேன் என்று சொல்லி தரக்கூடியவர்களுக்கு இருக்க முடியாது. எனக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்க முடியாது. மாறாக இது அனைத்தையும் எவன் அடக்கி ஆழ்வானோ அந்த அல்லாஹ்விற்கு என்ற புரிதல் வந்தது. அதை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு சொன்னாங்க. எல்லாம் மறந்து போச்சு, எதுவும் கடவுளாக இருக்க முடியாது, என்னையும் உன்னையும் படைச்சானா அவன் தான் இறைவன், அவனை தவிர வேற ஒன்றும் எடுத்துக்காத. வலிமார்களோ, நாதாக்களோ, முன்னோர்களோ அல்லது எவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ளவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இறைவனுடைய படைப்பினங்களே. படைப்புகள் அனைத்திற்கும் மறைவு இருக்கிறது. மறைவையோ அல்லது சாவையோ அல்லது இறப்பையோ அனுபவிக்கும் ஒன்று இறைமையை அடைய முடியாது என்று சொன்னார். அப்பதான் சொல்றாரு, இன்னி வஜ்ஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் மற்றும் பூமியை எந்த முன்மாதிரியும் இல்லாமல் எந்த இறைவன் படைத்தானோ
அவன் பால் நான் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன். எப்படி திருப்பிட தெரியுமா? ஹனீஃபன், ஹனீஃபன், ஷிர்கே செய்யாம. தௌஹீத்வாதிகளே, ஏகத்துவம் என்ற சிந்தனைக்குள் இங்கே வந்து விட்டவர்களே, நாம படிப்பினை பெற வேண்டிய இடம் இது. ஹனீஃபன், நான் ஷிர்க்கை விட்டு முழுசா வெளியே வந்துட்டேன். வமா அன மினல் முஷ்ரிக்கீன், நான் முஷ்ரிக்குகளில் ஒருவன் அல்ல. நான் சூரியனையோ சந்திரனையோ என்னுடைய மூதாதையர்களையோ அல்லது இன்ன பிற உலகத்தில் சொல்லப்பட்ட தெய்வங்களையோ வணங்கக்கூடியவன் அல்ல என்று சொல்லிவிட்டார். சொன்னா விடுவாங்களா சமுதாயம்? விடாது. சூரத் அன்ஆம்ல அல்ல அந்த வரலாற்று தகவலை அப்படியே சொல்றான் வரிசையா. நீங்க 75 தொட்டு தொடக்கத்தில் படிச்சுட்டே போகலாம். 90வது 80வது வருஷத்துல எல்லாம் பேசுறான். வஹாஜஹு கௌமுஹு, அந்த சமூகமே சேர்ந்து அவரோடு தர்க்கம் புரிகிறது. சமுதாயம் 2 டைம்ல தான் நம்மளை அணுகும். ஒன்று, நான் சொன்னதை நீ கேளு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு நம்ம அடங்கலையா, அடுத்து நம்மள்கிட்ட தர்க்க ரீதியாகவும் லாஜிக்காகவும் பேசி பார்ப்பாங்க. அப்படி அந்த சமுதாயம் அவரை உள்ளடக்கிறதுக்கு பார்க்குது. எப்படி? கால துஹாஜூனி ஃபில்லாஹ், என்னையும் உங்களையும் படைச்ச அல்லாஹ்வுடைய விஷயத்துலையா நீங்கள் என்னிடத்துல தர்க்கம் பண்ணுறீங்க? வகது ஹதானி, அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டினா. அவர் சொல்கிறார், அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டினா. புரிஞ்சுக்கோங்க சகோதரர்களே, இன்னைக்கு நமக்கு நேர்வழி கிடைத்தது என்றால் இறைவன் நமக்கு தந்த நேர்வழி. இறைவன் தந்த நேர்வழி. ஒருவேளை இறைவன் நமக்கு நேர்வழியை தந்திருக்காவிட்டால் நம்ம எல்லாரும் வழிகட்டில் தான் இருப்போம். குல்லுக்கும் வால்லுன், உங்கள் அனைவரும் வழிகட்டவர்களே. இல்லா மன் இஹ்ததைது, எவர்களுக்கு நான் நேர்வழி காட்டினேனோ அவர்களை தவிர. அல்லாஹ் இப்ராஹிம் சொல்றான், ஹதீஸுல் குத்ஸில வந்த பதிவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் நேர்வழி காட்டினாங்கிறதுனால தான் நமக்கு நேர்வழி. ஒருவேளை இவரால் வந்தேன் அவரால் வந்தேன், அவரும் இவரும் காரணிகளாக இருப்பார்கள். நாம் வருவதற்கு ஒரு தொடக்கமாக ஒரு சின்ன காரணமாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கிட்டத்துல எல்லாம் நேர்வழி கிடைக்கல. ஒருவேளை அப்படி நேர்வழி கிடைச்சிருந்தா அல்லாஹ்வுடைய திருத்துறையா பெரிய பாப்பா அபூ தாலிபுக்கு கிடைச்சிருக்கணும். ஏன்னா அவருக்கு ஆக நெருக்கமான நேர்வழி கிடைக்கிறதுக்கு காரணம் யார் இருந்தா? அவருடைய அண்ணன் தம்பி பையன் முஹம்மது அப்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர். அவரை பார்த்து சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காரணமும் நீங்க பிரியப்பட்டீங்கிறதுக்காக ஒருத்தருக்கு நேர்வழி கொடுக்கறது இல்லை. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நீ விரும்பினங்கிறதுக்காக ஒருத்தருக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது. யாருக்கு நேர்வழி கொடுக்கணும், யாருக்கு அது கிடைக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமையும் அதிகாரமும் எனக்குரியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த பிரார்த்தனை, இந்த பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க. எனக்கு நேர்வழி காட்டுறது அல்லாஹ். முதல்ல இந்த புரிதல் நமக்கு வேணும். ஹிதாயத்திற்கு இல்லையா, ஹிதாயத்திற்கு இல்லையா, அது மிகப்பெரிய தௌஃபீக். உலகத்தில் கிடைக்கக்கூடிய அருட்கொடைகளிலே மிகப்பெரிய அருட்கொடைகள். அது கிடைச்சிருச்சுன்னா அதற்கு எதிராக எவ்வளோ பேர் பேசினாலும் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அவர் சொல்றார், வலா அஹாஃப் மா துஷ்ரிகுன், நீங்க எதையெல்லாம் காட்டி என்னை மிரட்டுறீங்களோ அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். கவனியுங்கள் சகோதரர்களே, இன்னைக்கு நாம பயந்து மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த நிலைமையை நினைக்கும் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு நாம பயந்து மிரண்டு போய் இருக்கிறோம். இந்த அளவுக்கு அப்படின்னா, தௌஹீது கொள்கைக்கு வந்துவிட்ட பலர் கூட இந்த கொள்கை அவர்களை பரிபூர்ணமாக உள்ளே கொண்டு வராத நிலை, அல்லது இவர்கள் அதை உள்வாங்கிக் கொள்ளாத நிலை. கண்ணு கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்திற்கும் மட்டைக்கும் அல்லது மூதாதையர்களுக்கும் எப்படி பயந்தார்களோ அதே போன்று ஒரு மோசமான பயப்படக்கூடிய சூழலிலே இன்று ஏகத்துவம் பேசக்கூடியவர்களுடைய நிலை மாறி இருக்கிறது. அரசியல் அதிகாரங்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பணியக்கூடிய நிலையில இந்த அச்ச உணர்வு மாறி இருக்கிறது. அவர் ஒரே வார்த்தையில் சொல்றார், லா அஹாஃப் மா துஷ்ரிகுன், நீ எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணையா காட்டி இது பெருசா அது பெருசா அது உன்னை கண்ணை குத்திரும் உன்னை இல்லாமாக்கிரும் நினைக்கிறியோ அது அனைத்திற்கும் நான் பயப்படக்கூடிய ஆள் அல்ல, ஒரு காலம் பயப்பட மாட்டேன். மா துஷ்ரிகுன பிஹி இல்லா யஷா ரப்பி ஷைஆ வஸிஅ ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா, இது எல்லாத்துக்கும் என்ன உண்டாது அத்தனையும் சூழ்ந்தறியும் அறிவோடு இறைவன் இருக்கிறான். அவலா தத்ததக்கருன், உங்களுக்கு புத்தி வராதா என்று அவர் கேட்கிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு சொல்றான். இப்போ கைஃபா அகாஹு, நான் எப்படி பயப்படுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நபிஸல்லாஹு சொன்ன இந்த செய்தியை கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வாங்க. நபிஸல்லாஹு சொன்னாங்க, 2 முஸ்லீம், அதில் ஒருத்தன் ஒரு ஈயின் காரணமாக சொர்க்கம் போனான், அதே ஈயின் காரணமாக ஒருத்தர் நரகம் போனான் அப்படின்னா.
பாருங்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி தந்த வழிமுறைகளில் உதாரணங்களை சிம்பிளாக சொல்லி நாம் விளங்க வேண்டிய கருத்து ரொம்ப அழகாக கனக்கச்சிதமாக விளக்கியிருக்கிறாங்க. அதில் இந்த வார்த்தை மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஈயின் காரணமாக ஒரு மனிதன் சொர்க்கம் சென்றான், ஒரு மனிதன் நரகம் சென்றான். 2 பெயர். அவர்கள் ஒரு ஊர் வழியாக கடந்து செல்கிறார்கள். அந்த ஊர்வாசிகள் அந்த இருவரையும் தடுத்துட்டாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. என்ன பிரச்சனை? நாங்கள் வணங்குற இந்த தெய்வம், இந்த சிலை, இந்த மூதாதை, இந்த வலியுல்லா அல்லது இந்த சாமி, இதுக்கு நீ பலி கொடுக்காமல் இந்த இடத்தை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன? நாங்கள் வணங்குற வழிபாட்டுக்குரிய தெய்வம், நீ இதற்கு இந்த மரியாதை செலுத்தவில்லை என்றால் இந்த இடத்தை தாண்டி, இந்த வழிபாடு செலுத்தவில்லை என்றால் இந்த இடத்தை தாண்டி போக முடியாது. ஒருத்தர் எதுக்கு வம்பு நினைச்சாரு, சரி அப்போ என்ன இருக்குது என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்டார். ஒன்றுமே இல்லைன்னா இந்த சுத்திர ஈயையாவது பிடிச்சி பலி கொடுத்துட்டு போ அப்படின்னா பலி கொடுத்தாரு, போயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் நரகம் சென்றார். அதே மாதிரி இன்னொருவர், அவரிடமும் இப்படியே சொல்லப்படுகிறது, அவர் இறைவன் அல்லாத ஒன்றுக்கு நான் பலி கொடுக்க மாட்டேன், கொடுப்பதாக இருந்தால் அது இறைவனுக்காகத்தான் என்று சொல்லி உறுதியாக இருந்து விட்டார். அவரையே கொண்டுட்டாங்க. அவர் என்ன செஞ்சுட்டாங்க? கொன்று விட்டார்கள். நடந்தது என்ன? அவர் சூனம் சென்றார், முதலாம் அவர் நரகம் சென்றார். அவர் மக்களுக்கு பயந்தார், இவர் இறைவனுக்கு பயந்தார், இறைவனுக்கு பயந்தவர் சூனம் சென்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக ஏகத்துவத்தை நாம் உள்ளளவில் ஏற்று எப்படி வெளிப்படுத்துறதுன்னு சொல்றாங்க. என்ன? உலகத்தில் பயமுறுத்துகிற காரணிகள் அத்தனையையும் காட்டுவார்கள். யார் காட்டுவா? முதல்ல சைத்தான் காட்டுவான். அடுத்து யார் காட்டுவா? நமக்கு வேண்டிய வேண்டாத தேவைப்பட்ட தேவைப்படாத உறவுகள், நட்புகள், சமூகத்தினுடைய அங்கங்கள் எல்லாம் காட்டும். பாருங்க நிலைமை எப்படி இருக்கு நீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனுஷன் நான் இண வைக்க மாட்டேன்னு உறுதியாக ஏகத்துவத்தில் வந்துட்டான்னா இந்த உலகத்தின் அரசியல் தலைவர்கள் ஜேப்புக்கு வரமாட்டாங்க, இங்கே வரமாட்டாங்க, அதை தாண்டி இதயத்துக்குள்ளே போக மாட்டாங்க. எனக்கு இவர் இல்லாட்ட நிம்மதியாக தூங்க முடியாது அப்படிங்கிற வார்த்தை வராது. யார்கிட்ட வருது? இதெல்லாம் ஏகத்துவம் பேசக்கூடியவர்களோட வருதுங்கிறதுனால தான் நான் இங்கிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம சகோதரத்தில் விளங்கியும் விளங்காமல் இது மாதிரியான வார்த்தைகள் வர்றதுனால தான் நான் இதை இங்கிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எப்படி? ஒரு சின்ன வார்த்தையை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னாங்க. நீயும் இன்னாரும் அல்லது இறைவனும் இன்னாரும், அல்லாஹ்வை சொல்லிட்டு அல்லாஹ்வோட சேர்த்து ஒருத்தரை இறைவனும் இன்னாரும் இல்லாவிட்டால் நான் தப்பித்திருக்க மாட்டேன் என்று சொல்லுவது ஷிர்க்குன்னு சொன்னாங்க. இல்லை, இறைவனுக்கு பிறகு இன்னார், அந்த வார்த்தையை திருத்தி சொன்னாங்க. அல்லாஹு சும்மா ஹாதா அவ் சும்மா ஃபலான், அல்லாஹ்விற்கு பிறகு இன்னாருடைய உதவி அப்படின்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு ஷிர்க்குக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ என்னை எதை சொல்லியும் பயமுறுத்தாத. நீங்கள் இணை வைக்கும் ஒரு பொருளுக்கு நான் எப்படி பயப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படல. கேள்வி பாருங்க, இந்த கேள்வி யார் கேட்க வேண்டிய கேள்வி? ஒரு கொள்கைவாதி எல்லா நேரத்திலையும் கேட்க வேண்டிய கேள்வி. நீ சொல்ற அரசியல் தலைவரோ இல்லை நீ சொல்ற அந்த அமைப்புகளோ இல்லை நீ சொல்ற அவர் எவ்வளோ பலம் பெற்றவனா இருக்கட்டும், இருந்துட்டு போட்டும், என்ன செஞ்சிட முடியும் அவனால? எங்களை ஏகத்துவத்தில் இருந்து, கொள்கையில் இருந்து, இந்த அடிப்படையில் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவர்களால் என்ன செஞ்சிட முடியும்? ஒன்றுமே செய்து கொள்ள முடியாதுங்க. ஒருவேளை அவர்களுடைய அதிகபட்ச முயற்சி உயிரை எடுப்பதாக இருந்தால் அடுத்த கணம் நமக்கு என்ன இருக்கு? சுப்ஹானல்லாஹ், சொர்க்கம் இருக்கு. நமக்கு சொர்க்கம் போகிறதுக்கு தடையா இருந்தது எதுதான்? மவுத்து ஒன்று தான் தடையா இருக்கு. அந்த மவுத்து ஒன்று அப்போ கிடைச்சிருச்சுன்னா ஃபுஸ்து பிரப்பில் கஅபான்னு சொன்னாரே சஹாபாக்கள் ஒருத்தர், அவர் சொன்ன மாதிரி ஃபுஸ்து பிரப்பில் கஅபா, கஅபாவின் அல்லாஹ் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று எதிரி குத்தும் போது குடலோடு உயிர் வெளியே சாயும் பொழுது ஒரு மனுஷன் சொன்னாரு, அந்த இடத்துக்கு நாம் வந்துடுவோம். கேட்கிறார், மாலம் யுனஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா, உங்கள் மீது அவன் எந்த ஒரு அத்தாட்சியையும் இறக்கி வைத்திருக்காத போது நீங்கள் எவைகளை கொண்டு இணை வைக்கிறீர்களோ அவைகளுக்காக என்னை பயப்பட சொல்கிறீர்கள், ஒரு காலமும் பயப்பட முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், ஐயுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அம்னி இன் குன்தும் தஅலமூன், உங்களுக்கு தெரிஞ்சா உண்மையிலே பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும் என்றால் யார் அல்லாஹ்வை மாத்திரம் நம்பிக்கை கொண்டு
அதில் இணை வைப்பை கலக்காது இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நிம்மதி கிடைக்கும், அவர்கள் தான் நிம்மதியாகவும் சுபிட்சமாகவும் வாழ முடியும் என்று சொன்னோம். இன்னைக்கு நம்மளோட நிலைமை என்ன தெரியுமா? ஐயோ பாவம் முஸ்லீம் சமுதாயம் இன்னைக்கு சலுகைக்காக ஜாதியை விட்டு கொடுக்காமல் மதம் மாறியவர்கள் உண்டு. சலுகைக்காக பழைய ஜாதியை விட்டு கொடுக்காமல் மதம் மாறியவர்கள் உண்டு. அவர்கள் இஸ்லாமிற்கு நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். ஏன்னா இஸ்லாமுக்கு வரக்கூடியவங்க அப்படி வரமாட்டாங்க. இன்னைக்கு அந்த மதத்தில் அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கு. நீங்கள் மதம் மாட்டீங்கல்ல, மறுபடியும் என்ன பழைய மதத்துடைய உரிமையை கேட்குறீங்க அப்படின்னு கோர்ட் வரைக்கும் போய் அந்த உரிமை கிடைக்கக்கூடாது என்பதற்காக வழக்காடி அந்த மதத்தை மாற்றிக்கொண்டவர்களுக்கு எதிராக பெரும் வேலை இந்த மண்ணிலே, குறிப்பாக தமிழ் மொழியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமுக்கு வரக்கூடியவர் இந்த உலகத்துடைய சலுகை, இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பதவி பரிசு அல்லது ஏதேனும் ஒரு இந்த உலகத்தில் லாபம் அப்படின்னு எதுக்காக வரமாட்டாங்க. ஆனால் அப்படி வராமல் இஸ்லாமுக்கு வந்த நாம யாரு? ஏகத்துவவாதிகள். நேற்று வரைக்கும் ஒரு சமுதாயத்தில் இருந்து முஷ்ரிக்களோட சேர்ந்து முஷ்ரிக்காக இருந்து பழக்கொலை எடுத்து பாத்தியா ஓதி அங்கே போய் சந்தனத்தை தொட்டி தடவி அங்கே போய் பாஸ்போர்ட்டை வச்சு பாத்தியா ஓதி அங்கே போயின்னு எல்லா முசீபத்திலையும் இருந்துட்டு இங்கே வந்த பிறகு அரசியல், ஆதாயம், உலகம், பதவி, பட்டம் என்று வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உள்ளத்திற்குள் வேறு ஒரு அச்சு நிலை வருது. நேற்று இந்து பத்திரிகையுடைய செய்தி, இந்த மாநிலத்துடைய முன்னாள், இந்த தேசத்தில் ஒரு மாநிலத்துடைய முன்னாள் ஒரு முஸ்லீம் முதலமைச்சர், ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் எங்கே போயிருக்கிறாருன்னு காஷ்மீரில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி கோயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக ஈத்திகாஃப் இருந்துட்டு வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் மன நிறைவோடு இருந்தேன் வைஷ்ணவி தேவி கோயிலில். எப்படி கிடைக்கும் யோசிங்க, எப்படி கிடைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு? நாம் நினைக்கிறோம் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, இவங்களாம் முஸ்லீம், பேர் அப்துல்லான்னு வச்சுருக்கிறான், பேர் உமர்னு வச்சுருக்கிறான், பேர் ஃபாரூக்னு வச்சுருக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சமுதாயத்தில் முஸ்லீம் என்று இருந்தால், முஷ்ரிக்காக இல்லாதிருந்தால், இணை வைத்தல் என்பதை கலக்காதிருந்தால் பாதுகாப்பிற்கான உத்தரவாதத்தை இறைவன் தருகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அடுத்த வசனத்தில் 82வது வசனத்தில் பேசுகிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானோடு துல்மை, அநீதியை கலக்காதிருக்கிறார்களோ உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு தான் பாதுகாப்பு. உலாயிக ஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இந்த வசனத்தை எடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடியாராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, துல்ம் அநீதியை கலக்கவில்லை என்றால் அபயம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, எங்களை யார் தான் அநியாயம் செய்யாமல் இருக்கோம்? நாங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு அநியாயம் பண்ணிட்டு தானே இருக்கோம். இன்னைக்கு நம்மள ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு குற்றம், தவறு, ஏதாவது ஒரு பாவம் பண்ணுகிறோமா இல்லையா? சஹாபாக்கள் பதவதைத்து வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், நாங்கள் யாரும் தான் அநீதி இழைக்காமல் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு தெரியாதா இதை? இந்த வார்த்தை இங்கே சொல்லும் இந்த துல் யார் சொன்ன துல் தெரியுமா? லுக்மான் அல் ஹக்கீம் சொன்ன அந்த துல். லுக்மான் அல் ஹக்கீம் என்ன சொன்னார்? யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். யா அருமை மகனே, நீ அல்லாஹ்க்கு இணை வச்சிராத. அருமை மகனே, நீ அல்லாஹ்க்கு இணை வச்சிராத. ஏன்னா இணை வைக்கக்கூடிய அந்த பாவம் இருக்கிறது, அதுதான் மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னாரே. அந்த துல்மை, அந்த இணை வைப்பைத்தான் இங்கே சொல்கிறான் இறைவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார். அன்பிற்குரியவர்களே, நம்மளை சூழ உள்ள இடங்களில் அதிகாரம், பதவி, பட்டம், பொருளாதாரம் அல்லது இன்ன பிற இத்தியாதி என்று வரக்கூடியது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நாம் ஒரு நெருக்கடியில் இருக்கும் போது தெரியுது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு நல்லா விளங்கிக்குவோம். இந்த உலகத்தில் அம்பியாக்களுக்கு வந்து நெருக்கடியை போல, கஷ்டத்தை போல, சங்கடத்தை போல வேறு யாருக்கும் வரல. சொந்த ஊரில் 40 வருஷம் இல்லை 53 வருஷம் இருந்துட்டு தான் வாழ்ந்த வீடு, தன்னுடைய உறைவிடம், தன்னுடைய சமுதாயம், தன்னுடைய எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு உலகத்திற்கே அருள்கொடையாக வந்து ஒருத்தர் வெளியூருக்கு போக வேண்டி இருந்ததுன்னா இதை விட ஒரு பெரிய படிப்பு வேற என்ன இருக்க முடியும்? எதற்காக போனார்? எதற்காக போனார்? தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுக்கா, வேற ஒன்றுக்குமே இல்லை. ஆனால் அதை விடுறதுக்கு இன்னைக்கு நமக்கு முன்னால் அரசியல் கட்சிகள் முயற்சி செய்கின்றன, பாசிச அமைப்புகள் முயற்சி செய்கின்றன. அவைகளுடைய வலை பின்னலில் இருக்கும் இங்குள்ள ஏஜென்ட்,
எங்க இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் அவர்களுக்கு முகவர்களாக செயல்படக்கூடியவர்களும் நம்மை அச்சுறுத்தி பார்க்கிறார்கள். அணிதினமும் பயந்துராதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் கொண்டு வாங்க. அவர் நம்முடைய தந்தை, அவர் நம்முடைய முன்னால் இருக்கக்கூடிய லீடர், அவர் நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டி. அவருடைய வழியைத்தான் பின்பற்ற சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கே சொன்னாங்க. அதனால இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த அச்சமும் அச்சம் இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன செஞ்சிடும், மாறிடும். அதை மாற்றக்கூடிய அந்த வல்லமையும் அதிகாரமும் யாருக்கு இருக்கு? ரப்புல் ஆலமீன் இருக்கு. ஆனால் இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? நம்மளோட நம்பிக்கையில் தளர்வு வந்துருச்சு. அதான் பயமா இருக்கும். யாருக்கு தெரியுமா? முஸ்லீம்களுக்கு. யாருக்கு தெரியுமா? ஏகத்துவவாதிகள். ஏகத்துவவாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரம், கொஞ்சம் கொஞ்சமாக சமூக அந்தஸ்து, கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலை அப்படின்னு திரும்பும் பொழுது நாம் பலகீனப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கொள்கைக்கான போராட்டம் நமக்குள்ளே நமத்து போய்விட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சம காலத்தில் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்காக டெய்லி களங்காணக்கூடியவங்க, டெய்லி ஆட்களை சந்திக்கக்கூடியவங்க, டெய்லி ஒரு முஷ்ரிக்கோட உரையாடக்கூடியவங்க நம்மளை எத்தனை பேர் சொல்லுங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. நித்தமும் நம்முடைய குடும்பத்திலோ அல்லது சமூகத்திலோ நமக்கு வேண்டிய வேண்டாத நம்முடைய தாய் தந்தையரிலோ நம்முடைய சகோதரன்மார்களிலோ நம்முடைய உறவினர்களிலோ முஷ்ரிக்கா இருக்கார்னு நல்லா தெரிஞ்ச பிறகும் அவருக்கு எதிராக, அவருடைய அந்த ஷிர்கிற்கு எதிராக நம்மிலே எத்தனை பேர்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறோம், மௌனமாக கடந்து போயிட்டு இருக்கிறோம், அவங்கள கண்டுக்காம போயிட்டு இருக்கிறோம். அவங்க வீடுகளுக்குள்ள போய் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லல, பட்டவத்தனமா தெரியும் ஷிர்க் இருக்கு இல்லையா, அது கூடாது, இதை செய்யாத, இதை செஞ்சோன்னா எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மாறணுமா இல்லையா? மாறணும். நம்ம சின்ன சின்ன தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும்லாம் நாம் சண்டை போட்டுக் கொள்கிறோம், உறவுகளை முறித்துக் கொள்கிறோம், அவர்களை விட்டு வெளியேறுகிறோம், அவர்களை பகைவர்களாக பார்க்க தலைப்பட்டிருக்கிறோம். ஆனால் கொள்கை அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் சொர்க்கமான நரகமான தீர்மானிக்க போகிறது. அது விஷயத்தில் ரொம்ப அழகாக அமைதியாக காம்ப்ரமைஸ் ஆகி இந்த சமுதாயத்தில் நாம் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த தருணம், இந்த மாதம், இந்த சூழல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகிறோம் என்றால் அதில் சூரத் அன்ஆமுடைய 6வது அத்தியாயத்துடைய 75 வசனம் தொடக்கம் 82 வரையிலும் ஒரு முறை அமைதியாக வாசித்துப்பார்கள். மீண்டும் நம்முடைய ஈமானுக்கு உரமேற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை பொறுத்துக் கொள்ள போதுமானது. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஹக்கீம். அகூலு மா தஸ்மஊன அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரூஹு மின் குல்லி தம்பின் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له عظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله داعيا إلى رضوانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال النبي صلى الله عليه وسلم ما أخاف أخواف عليكم الشرك الأصغر. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஏகத்துவம் சரியானது. ஏகத்துவத்தை விட்டு இணை வைப்பிலோ இறைவனுக்கு இணை ஏற்படுத்தப்படக்கூடிய காரியங்களிலோ நம்மில் யாரும் பங்கெடுக்கக்கூடாது. அப்படி நம்மில் யாரும் இருந்தால் அதிலிருந்து விடுபட்டுத்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்பதெல்லாம் பொருளும் நன்றாகவே விளங்கியிருக்கிறோம். ஆனால் அதனையும் தாண்டி ஏகத்துவம் அன்றாடம் என் வாழ்க்கை அப்படி என்று சொல்லக்கூடிய நம்மிலே கூட இணை வைத்தல் மிக இலகுவாக உள்ளே நுழைந்து விடுகிறான். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஏகத்துவவாதிகளாக கூடியிருக்கக்கூடிய சஹாபாக்கள், முழுக்க முழுக்க முஹிதீன்கள், சஹாபாக்கள், முஸ்லீம்கள், முதல் தரை உம்மா, அவங்கள பார்த்தா சொன்னாங்க, நான் உங்கள் விஷயத்தில் பயப்படக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது உங்களுக்குள்ளேயே தெரியாமல் உங்களுக்குள் இணை வைப்பு வருவதைத்தான். ஷிர்குல் அஸ்கர், அந்த இணைய, அந்த சிறிய இணை வைப்பைத்தான் நான் பயப்படுகிறேன் சொல்கிறாங்க. அந்த சிறிய இணை வைப்பைத்தான்
நான் பயப்படுகிறேன். இது சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது என்ன தெரியுமா? வஹியர் ரியா, அதுதான் பிறர் பார்க்க பிறர் மெச்ச செய்யும் முகஸ்துதியான செயல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது ஒரு முஸ்லிமிற்குள்ளே எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லும்போது சொல்கிறாங்க, கார் இருளில் ஒரு கரும்பாறையில் ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்தால் அதனை எவ்வாறு நம்மால் அறிய முடியாதோ அவ்வாறு வந்துடும். கருப்பு, ஃபுல்லு கருப்பு, கருப்பு பாறை, அது கண்ணில் தெரியாது. அதில் ஒரு எறும்பு ஊறுது, ஒரு பொருளை போட்டோம் அல்லது நடக்குதுன்னா சப்தம் கேட்கணும். எறும்பு ஊறுதால் சப்தம் கேட்காது. இது எப்படி ஒரு மனிதனால் அறிய முடியாதோ இப்படி உங்களுக்குள் இணை வைப்பு வந்து விடும். அது அது ரியா, அதுதான் பிறர் பார்க்க அல்லது பிறர் மெச்ச, பிறர் ஏற்றுக்கொள்ள, பிறர் அங்கீகாரம் தர என்று நடக்கும் காரியம். இது எப்படி தெரியுமா நடக்கும்? நாம் நல்ல காரியம் பண்ணுறோம். இந்த நல்ல காரியத்தை பண்ணும் பொழுது அது எந்தாவும் இருக்கட்டும், எப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிபாடுகளே எதாவும் இருக்கட்டும், அந்த வழிபாடை செய்வது இறைவனுக்காகத்தான் என்று முழுவதுமாக இருந்தால் இவர் என்னை அப்ரிசியேஷன் பண்ணணும், இவர் என்னை எதிர்க்கக்கூடாது, இவர் என்னை ஏசக்கூடாது, அவர் என்னைய பேசக்கூடாது அப்படிங்கிற எண்ணமோ சிந்தனையோ வரவே வராது. ஒன்றே ஒன்று தான் மனசில் வரும், என்ன? நான் இந்த காரியத்தை அழியா பரம்பொருளாகி அல்லாஹ்விற்காக செய்வேன். மனிதர்களில் யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் செய்த இந்த அறத்திற்கு அளந்து எனக்கான கூலியை தரக்கூடியவர்கள் கிடையாது. இந்த மனசில் அழுத்தமாக பதிவிக்கணும். இதைத்தான் அம்பியாக்கள் சொல்ல வந்தது. என்ன? நாங்கள்லாம் போயிடுவோம், அம்பியாக்கள் நாங்கள்லாம் அந்த உலகத்தை இப்படி இறந்துருவோம். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக பணியாற்றணும். இப்போ நாம் இன்றைக்கி கூட்டாக செயல்படுறோம், பல நேரங்களில் ஜமாத்தா ஒர்க் பண்ணுறோம். ஜமாத்தா ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பரக்கத்து, அதில் தான் அல்லாஹ்வுடைய கை இருக்கும். ஜமாத்தா ஒர்க் பண்ணாத எந்த காரியத்திலும் அல்லாஹ்வுடைய கை இருக்காது. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சொல். இப்போ ஜமாத்தா செயல்பட்டு ஆரம்பித்த பிறகு நமக்குள்ளே ஷைத்தான் லேசாக அவ்வளோ வரும், லேசாக அவ்வளோ வரும். எப்படி? அந்த அவர் நீ செய்கிறத விரும்பலை, நீ இது வரைக்கும் அல்லாஹ் அவருக்காக செஞ்சியா? நமக்குள்ளே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி நல்லா விளங்கிக்கோங்க. நாம் நமக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, அவர் தான் அதை விரும்புகிறாரு, அதனால் அவருக்காக செய். அவருக்காகத்தான் இவ்வளோ நாள் நம்ம செய்யாமல் இருந்தோமா, இனி செய்கிறதுக்கு கவனத்தில் வைக்கணும், நல்லா கவனத்தில் வைக்கணும். நாம் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய பல பணிகளை நாம் என்ன நினச்சிடறோம் ஒரு கட்டத்தில் அப்படின்னா, இவர் அவர்னு இறந்து போகிற யாராவது ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி நீங்கள் நினைக்காதீங்க 2 ரக்காத்து சுன்னத்தை நான் தொழுவோம் ஒருத்தர் பார்த்தாரு, பார்க்குறவரை பார்க்க வச்சு நான் தொழுகிறேன். அது இல்லை. அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய எந்த அமலை செஞ்சாலும் சரி, அல்லாஹ் அல்லாத ஒருத்தர் ஏவியோ அல்லாஹ் அல்லாத ஒருத்தர் தடுத்தோ அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டிய ஒன்றை செய்ய கடைபிடித்தால் நன்மையை ஏவியதன் அடிப்படையில் அவருக்கும் இவருக்கும் நன்மை இருக்குது. அவர் சொன்னாருங்கக்கா செஞ்சாது இருக்காது. ஆனால் அவர் பார்க்குறாரு, அதனால செஞ்சேன். அவர் பார்க்காத போது நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் நாம் நம்முடைய மனதில் அவருக்கும் நம்முடைய வழிபாட்டை அங்கீகரிக்க அல்லது மறுக்க ஒரு இடம் இருக்கு என்ற இடத்தை கொடுத்து விட்டோம் என்று பொருள். இது ஷிர்குல் அஸ்கர், சின்ன ஷிர்க், இணைப்பில் சிறுசு. இது நம்மளை தெரியாமலே நமக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் தயவு செய்து எண்ணத்தை சிந்தனையை தூய்மைப்படுத்து, எண்ணத்தை சிந்தனையை தூய்மைப்படுத்து. அப்படி தூய்மைப்படுத்தினா நான் நல்லா இவருக்காக செய்கிறேன், இறைவா இதை ஏற்றுக்கொள் என்று மன்றாடும் பழக்கம். அது கூட யாருடைய பழக்கம் தெரியுமா? இப்ராஹிம் இஸ்லாம் இடத்துல படித்ததான். அவர் தான் சொன்னார், இது இப்ராஹிமுல் கவாஇத மினல் பைத்தி வ இஸ்மாயிலு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அந்த ஆதி ஆலயத்தினுடைய அடித்துவாரத்தை கட்டி எழுப்பி இப்ராஹிமும் இஸ்மாயிலும் உயர்த்தி நிறுத்திவிட்டு இறைவிடத்தில் கையேந்தி ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா உனக்காகத்தான் இதை செஞ்சோம், நீ என்கிட்ட ஏற்றுக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. பார்த்தீங்களா? அப்படி கேட்கக்கூடிய மனநிலை நமக்குள்ளே வந்துடும். அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்காதுன்னா, அழிந்து போகும் அற்பமான சராசரி நம்மை போன்ற மனிதர்களிடத்திலே கூலியை எதிர்பார்க்கும்படியாக எண்ணம் இடம் மாறாது, எண்ணம் அசுத்தப்படாது. எண்ணம் அசுத்தப்படாது இறைவனுக்காக என்று, இறைவனின் திருமுகத்துக்காக என்று மாறிவிட்டால் தௌஹீத் நம்முடைய உள்ளத்தில் அடி உரைத்து நிற்கும். அல்லாஹ் அப்படியான ஆட்களில் நம் எல்லோரையும் ஏற்று அருள் செய்வானாக. அதை நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருவதற்காகத்தான்
நம்ம பல கட்டங்களில் உழைக்கிறோம். அந்த உழைப்பு தான் மதரசாக்களாகவும் பெரியவர்களுக்கான வகுப்புகளாகவும் மாணவர்களுக்கான இன்னப்பிற உழைப்புகளாகவும் என்ன செய்து பல பரிணாமங்களை அடைந்து இன்று அது ஒரு பள்ளிக்கூடம் அளவில் என்ன செய்து நிற்குது. அதனால் அத்தனையிலும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கரங்கள் இறைவனுடைய திருமுகத்திற்காக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்கிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவருடைய அறங்களையும் அவனுடைய தூய்மையான திருமுகத்திற்காக செய்து தூய்மையான உள்ளத்தோடு அதனை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் செய்வானாக. اللهم اعز الاسلام والمسلمين وذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. ان الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.